அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, தப்சீருடைய 16வது வகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த வகுப்பில் சூரத் யாஸினுடைய 7வது வசனம் சம்பந்தமான தப்சீரை சுருக்கமாக பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லிதுன்திர கௌமம் மா உன்திர ஆபாஉஹும் ஃபஹும் غافلون. لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون. அன்பிற்கினிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா 6வது வசனத்தில் என்ன சொல்கின்றான்? அதாவது எந்த சமுதாயத்தினர் எதை கொண்டு எச்சரிக்கப்பட்டார்களோ அந்த சமுதாயத்தினருக்கு எச்சரிப்பதற்காக வேண்டி இந்த அல் குர்ஆனை நாங்கள் இறக்கினோம். ஃபஹும் காஃபிலூன் என்ற அவர்கள் பராமுகமாக இருந்தார்கள். பராமுகமாக இருந்தார்கள் என்பதில் அஹுல் ஃபத்ராவுடைய காலத்தை நாம் பார்த்தோம். இறைச்செய்தி கிட்டியவர்கள் என்னும் இறைச்செய்தி கிடைக்காதவர்கள். இந்த வசனத்தில் ஃபஹும் காஃபிலூன் என்று அல்லாஹ் தஆலா இறைச்செய்தி கிடைக்காதவர்கள், அல்லாஹ் ஒருத்தன் இருக்கின்றான் என்று ஒரு தூதர் போய் தஅவா செய்யாமல் அந்த தகவலை கிடைக்காமல் இருந்தவர்கள் மீதே அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்கின்றான். அது குற்றமாக கணிக்கின்றான். லகத் ஹக்கல் கவுலு அலா அக்ஸரிஹிம், அவர்கள் அதிகமானவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய வார்த்தை உண்மையாகிவிட்டது, திட்டவட்டமாக உண்மையாக நிச்சயமாக உண்மையாகிவிட்டது. ஃபஹும் லா யுமினூன், எனவே அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அப்படி என்றால் இந்த பராமுகமாக இருந்தவர்களுடைய பட்டியலில் இறைச்செய்தி கிடைக்காதவர்களை தவிர அடுத்த சாரார் யாரு? இறைச்செய்தி கிடைத்தும் பராமுகமாக இருந்தவர்கள் அதிகமானவர்கள். இவர் அல்லாஹ் ஒருத்தர் என்று சொல்கிறார், நான் அல்லாஹ்வினுடைய தூதர் என்று சொல்கின்றார், அல்லாஹ்வினுடைய வேதம் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? இவருடைய கதைகளை நாம கேட்கக்கூடாது என்று அந்த இறைச்செய்தி கிடைத்து ஈமான் கொள்ளாமல் இருந்தார்கள். பாருங்க, சூரத் யூனுஸில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், கதாலிக ஹக்கத் கலிமத்து ரப்பிக் அலல்லதீன ஃபஸகு, பாவம் செய்தவர்கள் மீது உம்முடைய இறைவனுடைய வார்த்தை அவ்வாறு உண்மையாகிவிட்டது. லா யுமினூன், எனவே அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். இன்னும் ஒரு வசனத்தில் என்ன சொல்கின்றான்? ஃபலம்மா ஸாஉ அஸாகல்லாஹு குலூபஹும். ஃபலம்மா ஸாஉ, அவர்கள் உங்களை விட்டு சாய்ந்த பொழுது, அதாவது இறைச்செய்தி எத்தி வைக்கப்படுகின்ற பொழுது, அல்லாஹ் ஒருத்தர் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்க? அப்படியே விலகி கொண்டாங்க, இவருடைய கதையை கேட்கக்கூடாதுன்னு. அஸாகல்லாஹு குலூபஹும், அப்படி அல்லாஹ் அவருடைய உள்ளங்களை என்ன செய்தான்? சாய்த்து விட்டார். அதை கேட்டாப்போல் இசைவாக்கம் அடைத்து விட்டான். எனவே லக்கத ஹக்கல் கவுலு அலா அக்ஸரிஹிம் ஃபஹும் லா யுமினூன், அவர்கள் அதிகமானவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தை உண்மையாகிவிட்டது, எனவே அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அதாவது பராமுகமாக இருந்தவர்கள்ல ஒரு சாரார் என்ன? இறைச்செய்தி கிடைத்து பராமுகமாக இருந்தவர்கள், இன்னும் ஒரு சாரார் இறைச்செய்தி கிடைக்காதவர்கள். இந்த 2 சாராரும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? குற்றம் பிடிக்கின்றான். இது குற்றமாகத்தான் கணிக்கப்படுகிறது.